எல்லாருக்கும் வணக்கம். கர்த்தர் மனிதனை எல்லாவற்றிலும் மேன்மையாக படைத்தார். ஆதியாகமம் 2:26 என்ன சொல்லுகிறது என்னென்றால், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தார். உலகத்தையும் படைத்தது தேவன் தான். ஆனால் மனிதனை படைக்கும் பொழுது மனிதனுடைய படைப்பு தான் மேன்மையான படைப்பு. எல்லா படைப்பிலையும் சிறந்த படைப்பு மனிதன். ஏன்னா அவரை போலவே அவருடைய ரூபத்தின்படியே நம்மை படைத்தார். பாருங்கள், அப்படியானால் நாம் மிக மேன்மையான படைப்பு. அவர் படைத்த படைப்புகளிலே மேன்மையான படைப்பு மனிதன். அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, தேவனை போல நன்மை தீமை அறியத்தக்கவனாக மனிதன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:22 பார்க்கும் பொழுது, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனை போல தேவனுடைய இறை சாயலாக தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் நாம். ஆனால் மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ நன்மை தீமை தெரியாது. நன்மை தீமை தெரிந்த தேவன் ஒரு நொடியாவது தீமை செய்திருப்பாரா? இல்லவே இல்லை. ஆனால் அவரை போல படைத்த மனிதர்களாகிய நாம் தீமைகளை செய்து இறைவனுடைய சாயலை இழந்தவர்களாய் ஆனோம். அதனால்தான் அஞ்சே பிரசங்கி என்ன சொன்னாங்கன்னா, பிரசங்கி 3:19 பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. ஆனால் கடவுள் படைத்தது மனுஷனை தான் மேன்மையாக படைத்தார். ஆனால் மனுஷன் தீமைகளை செய்து 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 ரொம்ப கீழ்த்தரமா ஆயிட்டான். அதனாலதான் பிரசங்கி என்ன சொல்றாருன்னா, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. அப்போ எல்லாவற்றிலும் மேன்மையாக படைக்கப்பட்ட மனிதன் இறை சாயலை இழந்ததனால் அவன் தன்னுடைய மேன்மையை இழந்து விட்டான். அப்போ இறை சாயலை இழந்த மனிதன் யாரை காட்டிலும் மேன்மை உள்ளவன் அல்ல, பறவைகளை காட்டிலும் மேன்மை உள்ளவன் அல்ல, விலங்குகளை காட்டிலும் மேன்மை உள்ளவன் அல்ல, அவர் படைத்த எல்லா படைப்புகளை காட்டிலும் மேன்மை உள்ளவன் கிடையாது. ஏனென்றால் தீமையை செய்யறதுனால. அதனால்தான் ஒரு கவிஞன் கூட ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறான். பாருங்கள், அந்த கவிதையை சொல்லுகிறேன். சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனை. நல்லா கவனிங்க, அழகா இருக்கும் அந்த கவிதை. சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடினது இல்லை. எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி, உனக்கு வார்த்தை, புறாவுக்கு வாழ்க்கை. எந்த புறாவும் தன் ஜோடியின்றி பிற ஜோடி தொடுவதில்லை. மாண்டால், மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். எல்லா விலங்கும் மனிதனுக்கு பாலூட்டும். எவளேனும் ஒரு தாய் விலங்குகளுக்கு பாலூட்டியதுண்டா? காட்டுக்குள்ளே ஒரு சத்தம், ஏதோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது. சீ மனிதனை. காட்டுக்குள்ளே ஒரு சத்தம், ஏதோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது. சீ மனிதனை. பாருங்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தப்பு பண்ணிட்டா சீ மிருகமேங்க வாசிப்பான், ஏசுவான். ஆனா இந்த கவிஞர் அழகா அதனால சொல்லியிருக்கான் பாருங்க, காட்டுக்குள்ளே ஒரு சத்தம், ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை திட்டுகிறது. சீ மனிதனை. நாம் நம்முடைய இறை சாயலை இழந்து போனதனால் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையற்றவர்களாய் ஆனோம். அதனால நாம் அனுதினமும் இறைவனுடைய சாயலை பெற்று வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை அனுதினமும் தியானிப்போமாக, அவர் வழியில் நடப்போமாக.